ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதியில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டங்க. இன்று நேரடி சர்வதர்ஷனுக்கே 24 மணி நேரம் ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கேட்குற பொதுவான சந்தேகங்கள்னு பார்த்தோம்னா, கேஸ் பிரச்சனை திருமலையில் இருக்கா, உணவு பிரச்சனைலாம் இருக்கான்னு கேட்குறீங்க. அதை பற்றி உண்டான விளக்கம், தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, மற்றபடி உண்டான அனைத்து விவரங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக வழங்கப்படும் அன்னப்பிரசாதத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை, தொடர்ந்து விநியோகம் செஞ்சிட்ருக்காங்க. கேஸ் தட்டுப்பாடை பற்றி எந்தவித அறிவிப்பும் தேவஸ்தானம் சைட்லேருந்து கிடைக்கல. பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் ஸ்டாப் பண்ண போகிறோம் இல்லை குறைக்க போகிறோம் எதுவுமே சொல்லலை. தொடர்ந்து இயல்பு நிலையில் அன்னப்பிரசாதம் வழங்கப்படுகிறது என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இனிவே ஏன்னா தகவல் இருந்தால் வேணால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். திருப்பதியில் தினந்தோறும் 3 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் மதியம் 12 மணிக்கு வழங்கப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு நிவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்களையும் கொடுக்குறாங்க. காலையில் இருந்தே பக்தர்கள் காத்திருக்காங்க. மதியம் 12 மணிக்கு டிக்கெட் தராங்க. நேற்று மதியம் 12 மணிக்கு இன்றைக்கி தரிசனம் செய்வதற்காக 10,000 டிக்கெட் கொடுத்தாங்க. 1:25 காலி ஆயிடுச்சு. அதாவது 10,000 டிக்கெட் 1 மணி நேரம் 25 நிமிஷத்தில் காலி ஆயிடுச்சு. ஸ்ரீவாரி மெட்ரோ டிக்கெட் திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் தராங்க. 2,000 டிக்கெட் 12 மணிக்கு கொடுத்தாங்க. 2:10 டிக்கெட் காலி ஆகிடுச்சு ஸ்ரீவாரி மெட்ரோ. இன்றைக்கி டிக்கெட் வாங்குறதுக்கு பக்தர்கள் தற்போதிலிருந்தே காத்துட்ருக்காங்க. ஒரு 10,000 14,000 டிக்கெட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். நேற்று 12/3/2026 அன்று 68,754 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 25,564 பேர் மொட்டடித்ததாகும். 3,68,00,000 உண்டியில் காணிக்க வந்திருக்கிறதாகும். கிருஷ்ண தேஜ கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 800 கிலோமீட்டர் 800 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் வரும். ஆல்மோஸ்ட் அவ்வளோ தூரம் பக்தர்கள் காத்திருக்காங்க என்றும், ஒரு 18 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் வரை டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 3 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 4 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 முதல் 24 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு ஆகலாம். 9:30 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு தற்பொழுது 7,491 பேர் காத்திருக்காங்க என்றும், 10,800 பேர் காலையில் தரிசனம் முடிச்சிருக்காங்க என்றும், 11,709 பேர் தரிசனத்துக்கு ஒன்று பார்க்க வைக்கலான்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. ரூம் புக்கிங் திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு ரூம் புக்கிங் தராங்க. தற்போது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. 100 ரூபாய் ரூம் 1,750 ரூம் இன்றைக்கி ஒதுக்கப்பட்டதாகும். அதில் 838 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. ரூம் புக்கிங் வாங்கிக்கலாம். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் போதும், உங்கள் ரூம் புக்கிங்கை நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். லாக்கர் கொஞ்சம் கடினமாக இருக்குது. வெயிட் பண்ணிங்கன்னா 1 hour வெயிட் பண்ணினா கண்டிப்பாக லாக்கர் வாங்கிக்கலாம் என்பதையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலையில் பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த வாரம் வீக்கெண்ட் பிளான் வச்சதுன்னா கண்டிப்பாக அதை கொஞ்சம் பாருங்கள். இந்த வாரம் ஃபுல்லாகவே பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாக இருக்குது. வீக்கெண்ட் மிக மிக அதிகமாக இருக்கும். இப்பயே சிலா தோரணம் கிருஷ்ணஸ்னால் வீக்கெண்டில் சிலா தோரணம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்பது இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலில் வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக தொடர்ந்து கொடுக்குறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட் இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.